வணக்கம் மகளே. நேற்று முன்தினம் திருப்பூர் மடத்துக்குளத்தை அடுத்துள்ள செங்கண்டிபுதூர் என்ற பகுதியில் காவலர் ஒருவர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியாக வாகன ஓட்டியான குமரேசன் தன்னுடைய வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் போயிருக்காரு. அப்போ அந்த காவலர் குமரேசனுடைய வாகனத்தை நிறுத்தி ஹெல்மெட் போடாமல் போனது குற்றம், அதனால் நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரில் செல்லான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே குமரேசன் சார் விட்டுருங்க சார், மாத கடைசியாக இருக்குது, எங்கிட்ட காசு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காரு. இருந்தாலும் அந்த காவலர் அதை கேட்கவே இல்லை. நீ ஃபைனை கட்டியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. சரி, கையில் ஏதாவது 100 கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர் அவனுக்கு ஃபைனே போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் குமரேசன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காரு. அந்த காவலர் விடவே இல்லை. அந்த சமயத்தில் நிறைய பேர் ஹெல்மெட் போடாமலும் மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டும் காரில் சீட் பெல்ட் போடாமலும் நிறைய பேர் அந்த இடத்த கடந்து போயிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவங்கள யாரையுமே அந்த காவலர் பிடிக்கவே இல்லை. குமரேசன் மட்டும்தான் பிடிச்சிருந்தார். இதனால் கடுப்பான குமரேசன், என்ன சார் நீங்கள் என்ன மட்டும் ஏன் சார் நீங்கள் பிடிக்கணும்? பாருங்கள் எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, அவரை பாருங்கள் ஃபோனில் பேசிகிட்டே போகிறாரு, அந்த அம்மா பாருங்கள் காரில் சீட் பெல்ட் போடாமல் போகிறாங்க, அவங்களையும் நிறுத்துங்க சார், அவங்களுக்கும் ஃபைன் போடுங்க, சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே தன்னுடைய மொபைல் ஃபோனில் அதை ரெக்கார்டும் பண்ணுறாரு. அப்போ காவலர் எல்லாத்துக்கும் போடுவோம், எல்லாத்துக்கும் நாங்கள் போட தான் போகிறோம், முதல்ல நீ ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமரேசன் கிட்ட காவலரும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அப்போ தான் குமரேசன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த காவலர் காலில் ஷூ போடலை, அவருடைய நேம் பேட்ச் அவருடைய ட்ரெஸ்ஸில் இல்லை. அது மாதிரி அப்படி இருக்கும்போது இது மட்டும் தனியாக ஒரு ஆளாக இன்னும் வாகன சோதனையில் ஈடுபடுறாரு, இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சந்தேகம் ஏற்படுத்தியிருக்கு. உடனே அவர் காவலர் நீங்கள் உண்மையிலே போலீஸ் தானா, உங்களை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த காவலரும், நான் போலீஸ் தான்யா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐடி கார்டை எடுத்து காட்டியிருக்காரு. அந்த ஐடி கார்டில் அவருடைய நேமு, அவருடைய பேட்ச்சு, அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதை பார்த்த பிறகும் அவருக்கு சந்தேகம் தெரியலை. ஏன் நீங்கள் ஷூ போடலை, ஏன் உங்களுடைய நேம் பேட்ச் அதில் ட்ரெஸ்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபைனே கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம், நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி நீங்கள் ஃபைன் போட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஃபைன் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே செல்ஃபோனில் அவர் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர் பக்கத்துலேயே எத்தனையோ பேரில் கடந்து போகிறாங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் போட போகிறாங்க, எத்தனை பேர் மொபைல் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க, இப்படி யாரெல்லாம் அவர் கடந்து போகிறாங்களோ எல்லாத்தையுமே தன்னுடைய மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. நான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதை நான் காட்டுவேன், இந்த காவலர் எல்லாத்துக்குமே ஃபைன் ஒழுங்காக போடலை, எனக்கு மட்டும் போடுறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுவேன், அதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வீடியோவை எடுத்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில், எப்பா சாமி நீங்கள் போப்பா அப்படின்னு சொல்லி, நீ ஃபைனே கெட்ட வேணாம் போ அப்படின்னு சொல்லி அந்த காவலர் குமரேசன் கிட்ட சொன்னாலும் கூட நான் போகவே மாட்டேன், நான் அங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் போகாமல் அவரை தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. சரி, இதுக்கு மேலே இவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர் என்ன பண்ணார்னா, அந்த சமயத்தில் அங்கே ஒரு பைக்கை நிப்பாட்டி அவர் லிஃப்ட் கேட்டு ஏறி போயிட்டார். இவன் இப்போதைக்கு இங்கேருந்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலரே அங்கேருந்து போயிட்டார். இப்படி காவலர் அந்த பிறகு போன பிறகு கூட குமரேசன் சும்மா விடலை. இவர் என்னடா நான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி இவர் உண்மையிலேயே போலீஸ் தானா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு போய் அருகே இருக்கக்கூடிய மடத்துக்குளம் காவல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புகார் கொடுக்குறாரு. அந்த வீடியோவை தற்போது சோசியல் மீடியாவில் வெளியிட்டுறாரு. தற்போது தான் அந்த காவலர் யார் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. யூனிஃபார்மை கலட்டின பிறகு கூட அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி யாரும் வராத பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு மாத கடைசியில் வாகன ஓட்டிகளிலிருந்து வசூல் வேட்டையை செய்யறதுக்காக அவர் இப்படி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால் போலீஸார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலரான ராதாகிருஷ்ணனை கைது செஞ்சுருக்காங்க. தற்போது இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.